ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ ரிப்பன் எம்ப்ராய்டிங்கு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கும் போயிட்டுருக்குது கிளாஸு. யாராவது விருப்பம் இருந்தால் ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரிப்பன் எம்ப்ராய்டிங் கிளாஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பன் எம்ப்ராய்டிங் கிளாஸ் தான் போட போகிறோம். அதில் ரிப்பன் எம்ப்ராய்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ரோஸ் வந்து பார்த்தோம். இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு ரோஸ் தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸி, அது போட்டுடலாம் பாருங்கள் எப்படின்ட்டு. அதுக்கு நான் எப்போதும் போல் ஒரு ரிப்பனை வந்து 1/2 இன்ச் ரிப்பனை நான் நீடியில் கோர்த்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீடியில் ரெடி பண்ணி வச்சுட்டு கீழேருந்து நீடியில் நம்ம மேலே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம ரோஸ் தான், ரிப்பன் ரோஸ் தான் பார்க்க போகிறோம். அது வந்து கீழேருந்து நீடியில் நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே எடுத்துக்கோங்க. இது வந்து எப்படின்னா, கொஞ்சம் வந்து ரிப்பன் வந்து கொஞ்சம் அளவாக எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா நமக்கு கீழே பஞ்ச் பண்ணிவிட்டு விடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு இந்த ரோஸோட பெட்டல் ரோஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம கையளவு ஒரு 6 இன்ச்சு ஒரு 8 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரிப்பனை. எடுத்துட்டு நல்ல பக்கம் எதுவோ அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு போடுவோம் பார்த்திங்களா, ஒரு நீடியில் நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு ஒரு ரொட்டேஷன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நான் அது வீடியோவில் அந்த கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அதாவது ரிப்பனுக்கு மேலே நீடியில் வச்சு ஒரு சுற்றிக்கோங்க. ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணுற மாதிரி நீடியில் வந்து ரிப்பனுக்கு மேலே வச்சு ஒரு ரொட்டேஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீடியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு கார்னரில் பஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு சைடு கார்னரு, அப்படி மாற்றி நாம் வந்து அதை பஞ்ச் பண்ணிகிட்டே வரணும். வேறு ஒன்றும் இல்லை. நான் நெக்ஸ்ட்டு ஒரு ரோஸில் இதில் தெரியலன்னா அதில் போடுறேன் பாருங்கள். நீடியில் த்ரெட்டு மேலே வச்சு ஒரு சுற்றிக்கோங்க. நம்ம ஃப்ரெஞ்சு நாட்டு போடும் பார்த்திங்களா ரிப்பன் எம்ப்ராய்டிங்கில், அந்த மாதிரி நீடியில் ரிப்பன் மேலே வச்சு ஒரு ரொட்டேஷன் கொடுத்துட்டு ஒரு சைடு ரிப்பனோட 2 சைடு இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு சைடில் ஒரு தடவை நீங்கள் நீடியில் ரன்னிங் ஸ்டிச் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் குத்தணும். இப்போ நான் குத்துறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சைடு நீங்கள் பஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டிச் வந்து நம்ம ஆப்போசிட்டில் கொடுக்கணும். ரன்னிங் ஸ்டிச்னால் நம்ம டைரெக்டாக ஒரே லைனில் கொடுப்போம். இது அப்படி கொடுக்கக்கூடாது. ஒரு சைடு குத்திட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு தடவை ரன்னிங் ஸ்டிச் கொடுத்திங்கன்னா எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த ரோஸ் வந்து நமக்கு நீட்டாக வந்துடும். பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் இந்த லூப்பை வந்து நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக போய் நீடியில் உட்காந்துரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு இந்த ரோஸு. அதுக்கப்புறம் அந்த பெட்டல்ஸை ஒன்று போல் நீங்கள் எடுத்து விட்ருங்க, அவ்வளோதான். இது நம்ம சின்ன கிட்ஸோட ஃப்ராகு பட்டு பாவடையிலலாம் நம்ம இது போட்டலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், கீழேருந்து நீடியில் மேலே எடுத்தாச்சு. ரிப்பனோட ரைட் சைட் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு போடுற மாதிரி ரிப்பனுக்கு மேலே வச்சு நீடியில் ஒரு சுற்றிக்கோங்க. அப்படி சுற்றும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரோஸோட சென்டர் பார்ட் வந்து நமக்கு அந்த மொட்டு மாதிரி கரெக்டாக வரும். அதுக்கு தான் அதை பண்ணுறது. அதாவது நம்ம உள்ளங்கை அளவு இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு லென்த்து மட்டும் நீங்கள் அந்த ரோஸுக்காக எடுங்க. ரொம்ப தூரம் எடுத்திங்கன்னா இது நமக்கு வந்து பஞ்ச் மாதிரி விழும்போது நீடில் கீழே வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம கையளவு மட்டும் நீங்கள் நீடில் ரிப்பனை எடுத்துக்கோங்க. அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பஞ்ச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் எப்படி ஆல்டர்னேட்டிவாக நான் இதை நீடியில் பஞ்ச் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோவில் வந்து சரியாக கொஞ்சம் கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குரூப்பில் இருக்கிறவங்க கேளுங்க. நான் திருப்பி வந்து அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நீடியில் ரிப்பன் வந்து கீழேருந்து மேலே எடுக்கிறோம். எடுத்துகிட்டு அந்த ரிப்பனை நம்ம கையளவு ஹைட்டு மட்டும் ஒரு 4-5 இன்ச்சஸ் மட்டும் நீங்கள் விட்டுட்டு ரிப்பனை ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு போடுற மாதிரி ஒரு ரொட்டேஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த ரோப் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு சைடு பஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடு இப்படி மாற்றி நம்ம நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே நீங்கள் நீடியில் திருப்பி பஞ்ச் பண்ணி கீழே இழுத்திங்கன்னா அந்த ரோஸ் வந்து அழகாக கிடச்சிரும். நான் இது கொஞ்சம் லூஸ் விட்டு பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ரோஸ் வந்து கரெக்டாக வந்துருச்சு.
இது நம்ம கொஞ்சம் கேப் அதிகமாக எடுத்ததுனால இது கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இதுவும் கரெக்டு தான். புரியலைன்னா திருப்பி கேளுங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குங்க, நான் கண்டிப்பாக திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. ரொம்ப ஈஸி தான். ரைட் சைடு ஒரு பக்கத்தில் ஒரு கார்னரில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் கார்னர் அப்படி மாற்றி மாற்றி நம்ம பஞ்ச் பண்ணணும் நீடியில். வெறும் ரன்னிங் ஸ்டிச் தான், ஒரு குத்து குத்தி எடுத்துருங்க, அவ்வளோதான். அடுத்து ரைட் சைடு ஒரு பக்கம், லெஃப்ட் சைடு ஒரு பக்கம் மாற்றி மாற்றி நம்ம அதை வந்து நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்துருங்க. இந்த ரோஸ் ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சின்ன ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியறதுக்காக வேண்டி நான் பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கேப் வந்து இல்லாமல் நீட்டாக நல்ல நெருக்கமாக ஃப்ளவர் அழகாக வரும். நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன். 4 பெட்டல்ஸ் வர மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 6 பெட்டல்ஸு 8 பெட்டல்ஸ் வர மாதிரி கூட போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளவரு. போட்ட பிறகு நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் க்ரீன் கலர் லீஃப் மட்டும் தான் போட போகிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு நம்ம எப்போதும் போடுவோம் பார்த்திங்களா ரிப்பன் ஸ்டிச்சு, அதே தான். கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு ரிப்பனோட சென்டரில் பஞ்ச் பண்ணிக்கிறோம் லீஃப் மாதிரி போடுறதுக்கு. இதே மாதிரி 4 லீஃப் நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இந்த சர்க்கிளுக்குள்ளேயே. நீங்கள் சர்க்கிள் நான் பெருசாக போட்டதுனால எனக்கு கேப் அதிகமாக இருக்குது. நீங்கள் சின்ன சர்க்கிளாக போட்டு அதில் வந்து ஒரு 6 பெட்டல் வர மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எதாவது டவுட்னா கேளுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பெட்டல் போட்டாச்சு. ஒவ்வொரு பெட்டலுக்கு இடையில கண்டிப்பாக கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த கேப்புக்கு சென்டரில் நாம் திருப்பி ஒரு ரோஸ் மாதிரி ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு லீஃபுக்கும் கேப் சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. அப்படி ஒவ்வொரு 4 லீஃபும் போட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சுங்கிறதுனால நான் ஒன்றும் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. என் ரிப்பன் எம்ப்ராய்டிங் கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இப்போ ட்ரை பண்ணுறாங்க. சூப்பராகவும் டிசைன் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் சொன்னால் கூட அவங்க அதை நல்லா நீட்டாக பண்ணி அழகாக கொண்டு வந்துடுறாங்க. அந்த டிசைனு சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 4 பெட்டல் போட்டாச்சு நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எத்தனை லீஃப் போட்டிருக்கீங்களோ அத்தனை கலர் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து 4 லீஃப் போட்டிருக்கிறதுனால இந்த சென்டரில் டிசைன் பண்ணுறதுக்கு 4 கலரில் 4 ரிப்பன், அதாவது நான் இதை வந்து சின்ன ஸ்டிச்சாக கொடுத்ததுனால நான் வந்து நம்ம ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச் அளவில் 4 ரிப்பன் கட் பண்ணியிருக்கேன். ஒரே கலரில் 4 ரிப்பன் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இப்போ 6 லீஃப் போட்டிங்கன்னா 6 இன்ச்சில் 6 சிங்கிள் பீஸு கட் பண்ணிக்கணும். 6 ரிப்பன் உங்கள்கிட்ட இருக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக ரிப்பன் எடுக்க வேண்டாம். குறைஞ்சது ஒரு 4-5 இன்ச்சுக்குள்ளே எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு ரிப்பன்லேயும் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோம். கீழே நாட் போட போகிறோம். அல்லது பேஸ்ட்டு B7000 க்ளூ போட்டு ஒட்டிட்டிங்கன்னா கூட அப்படியே இருக்கும். அதனால் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் எடுக்க வேண்டாம், ரொம்ப கம்மியாக எடுக்க வேண்டாம். ஒரு ஸ்டிச் போடுற அளவுக்கு நமக்கு ரிப்பன் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். நான் 4 லீஃபுங்கிறதுனால 4 பிங்க் கலர் ரிப்பன் எடுத்திருக்கேன். 1/2 இன்ச்சு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீடிலும் எடுத்துக்கோங்க. நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நீடிலும் எடுத்துக்கோங்க. அதே கலரு ரிப்பன் அந்த த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தள்ளி போட்டதுனால கேமராவில் கொஞ்சம் கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னால் கண்டிப்பாக கேளுங்க. அதாவது நம்ம ஒவ்வொரு இப்போ 4 ரிப்பன் எடுக்க சொன்னோம் பார்த்திங்களா, அந்த 4 ரிப்பன்லேயும் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சு தான் போட போகிறோம். அதனால் ரிப்பன் வந்து ரொம்ப லென்த்தியாக எடுக்க வேண்டாம், கொஞ்சம் ஷார்ட்டாகவே எடுத்துக்கோங்க போதும். 4 ரிப்பன் எடுத்துகிட்டு ஒரு சைடில் மட்டும் நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அப்பப்போ வந்து ஒரு ஸ்டிச் முடிச்சோடனே அடுத்த ரிப்பனை எடுத்து நம்ம நீடியில் குறுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீடியில் ஈஸியாக நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு சைடு மட்டும் கட் பண்ணுங்கள். ஒரு சைடு நம்ம ஃபோல்டு பண்ணி ரோஸுக்கு வர்ற சென்டர் பீஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு சைடு மட்டும் ஷார்ப்பாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். 4 பீஸ் எடுத்திருக்கேன் நான். எடுத்துகிட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். 1 2 3 4 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த 4 பீஸையும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. முதல்ல நல்ல பக்கம்லாம் நேராக வர மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் ரிப்பன் எப்படி ஃபோல்டு பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அந்த ஒரு போன வீடியோவில் போட்டிருந்தோம் ப்ளூ கலர் வச்சு நம்ம ஃபோல்டிங்கு. இப்போ பார்த்திங்கன்னா 4 பீஸையும் ஒன்று போல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் 2 பக்கமும் ஷார்ப் பண்ணி விட்டு அதனால் கட் பண்ணி நேராக வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் நீடில் கொறுக்கிற அளவுக்கு ஷார்ப்பாக வச்சுக்கோங்க.
நம்ம ஷார்ப்பாக வெட்டினா அந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக வரல, அதனால் நான் திருப்பி அதை கட் பண்ணி விட்டுட்டேன் கொஞ்சம் பீஸு. நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் ஷார்ப்பாக கட் பண்ணுங்கள் போதும், ஒரு பக்கம் நம்ம எப்போதும் இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த நம்ம லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கத்தை வந்து நீங்கள் ரைட்டாக முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. நான் இப்படி காட்டியிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி மடிச்சுட்டு அந்த முக்கோணம் மடித்த பக்கத்தில் கொஞ்சம் தின்னாக வரும், அதை நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எப்படி பண்ணணுன்ட்டு. இந்த இருக்குல்ல, இப்படி ஒரு ஃபோல்டு 2-3 ஃபோல்டு கொடுத்துக்கோங்க. அதாவது அந்த ரோஸ் பெட்டலோட சென்டர் வந்து எவ்வளோ இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் ஒரு 3 ஸ்டிச்சு தான் சுற்றிருக்கேன். சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நீடில் எடுத்துருக்கோமா, அதில் அந்த ஸ்டிச்சு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு தெரியறதுக்காக ப்ளூ கலர் எடுத்திருக்கேன், நீங்கள் சேம் கலர் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்ல ஒரு 4-5 ஸ்டிச்சு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா இந்த பூவை தூக்கி நம்ம அந்த லீஃப் போட்டோம்ல அதோடைய சென்டர் பார்ட்டில் வைக்க போகிறோம். அதனால் நல்ல 4 தடவை ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. அந்த ரோஸோட சென்டர் பார்ட் மட்டும் உங்களுக்கு நான் எவ்வளோ அடர்த்தியாக வேணுமோ அதை நீங்கள் கூட 2 சுற்றி கூட சுற்றிக்கலாம். அப்படிங்கும்போது நீங்கள் த்ரெட்டு இந்த ரிப்பனோட அளவும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்டிச்சு கொடுத்துட்டு அந்த ரிப்பனை நம்ம வந்து சர்க்கிளோட சென்டர் பார்ட்டில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதாவது கிளாத்தோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2-3 ஸ்டிச்சு கொடுத்துக்கோங்க, நீட்டாக நின்றுக்கிடும். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ், அதாவது சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நான் 2-3 ஸ்டிச்சு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே நின்றுக்கிடும், அந்த மொட்டு மாதிரி வச்சது அப்படியே நிற்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். நீடியில் கீழே கொடுத்து நீங்கள் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஹேண்ட் எம்ப்ராய்டிங். இனி நமக்கு அது நீடில் வந்து தேவைப்படாது, அதை ஸ்டிச் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஷீட் எடுத்து 4 ரிப்பன் எடுத்ததுனால 4 ரிப்பன் இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? 1 2 3 4 ரிப்பன் இருக்குது. இந்த ரிப்பனில் நம்ம ஷார்ப்பாக கட் பண்ணி விட்ருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஒரு ரிப்பனை எடுத்து நீங்கள் நீடிலில் கொறுத்துக்கோங்க. நீடிலில் கொறுத்துட்டு ஈஸியாக கொறுக்கிறதுக்கு தான் நம்ம கார்னரில் ஷார்ப்பாக கட் பண்ணி விட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்து ஒரு 2 பெட்டலுக்கு இடையில பஞ்ச் பண்ணுங்கள். நார்மல் நம்ம ஸ்டிச் பண்ணுற ஒரு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி தான், ரிப்பன் ஸ்டிச் பண்ணுவோம்ல அதே தான். நம்ம நீடியில் வந்து கம்மியாக குத்தி இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப வந்து ரொட்டேட் ஆகாது. அப்படி நார்மலாக நீங்கள் கீழே ரிப்பனை நீடியில் கொறுத்துட்டு அப்படியே பஞ்ச் பண்ணிடுங்க, அவ்வளோதான். பாருங்கள், இது அழகாக இருக்கும் இந்த பெட்டை ரோஸு. நான் வந்து கேப் அதிகமாக விட்டதுனால எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. நீங்கள் கேப்பை கம்மி பண்ணி வச்சு ஒரு 6 பெட்டல் போட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும். இப்போது ஒரு பெட்டல் போட்டுட்டு அப்படியே கீழே இழுத்துருங்க, அதை நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த நாட் போடுறது நான் இன்னும் வீடியோ போடல, கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட்டு ரிப்பனை நீடியில் கொறுத்துட்டு அதை நெக்ஸ்ட்டு இந்த 2 லீஃப் இருக்குல்ல அதோட சென்டரில் நீடியில் பஞ்ச் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இப்போ ரிப்பனை குத்தும்போது நமக்கு ரிப்பன் கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஷேப்புக்கு எடுத்து அழகாக நீங்கள் வந்து லைட்டாக தூக்கி நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விடும்போது ஒவ்வொரு ரோஸ் பெட்டல் மாதிரி நமக்கு அழகாக வரும். பாருங்கள், இந்த 2 பெட்டல் போட்டோன்னே உங்களுக்கே தெரியும். அடுத்து தேர்டு ரிப்பனை கொறுத்துட்டு அடுத்த 2 சென்டருக்கு இடையில நீங்கள் பஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி. நீடியில் ரிப்பனை கொறுத்துட்டு நம்ம நீடியில் சென்டரில் குத்தி கீழே எடுக்கிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. பாருங்கள், நீடியில் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரிப்பனை கரெக்டாக மேட்ச் பண்ணி விட்டுருங்க. அது நமக்கு சுருண்ட மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி இருக்கக்கூடாது. கரெக்டாக எடுத்து அந்த பெட்டல் மாதிரி நீங்கள் ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும். லாஸ்ட்டு ரிப்பன் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு இதை போட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ண நம்ம குரூப்பில் இல்லாமல் இதை வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுறவங்களும் நீங்கள் வந்து கொஞ்சம் நெருக்கமாக போட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும்.
நான் வந்து கொஞ்சம் தெரியறதுக்காக பெருசாக போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸும் கண்டக்ட் பண்ணுறோம் 12th. அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். அந்த ரிப்பனை கீழே நீடியில் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் கரெக்டாக அதை எடுத்து விட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரோஸ் சென்டரில் வேணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.